அங்கதான் அடிச்சது என்ன எல்லாம் நம்ம வைத்து நீ பாருங்க எப்படி ஒரு சாப்பாடு வரப்போகுது. இதெல்லாம் ஒண்டா போட்டு வதக்குறதாயோ? வதக்குறேன், எல்லாம் போட்டு வதக்குறேன். பாருங்க வர 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 வரண்டு வைத்து கொஞ்சம் பார்த்துடா வாங்க சொதி எங்கட சொதி எப்படி இருக்கண்டு ஓட்டி கஞ்சி வருங்க. நமக்கு இப்போ முருங்கரை சரியான கஷ்டம், அதான் குறைய போட்டேன். இனி இறக்கலாமா நான் அவிஞ்சு தண்டா அது மாதிரி கூட நல்லா செய்ய அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி, நான் மிது, டிலான். இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா, எங்கட காணொலியில் இறைச்சி சமைச்சு முருங்கலை சொதி வைக்க போகிறோம். எங்கட மட்டக்கிளப்புனமா முறைப்படி மட்டக்கிளப்பு ஸ்டைலில் கொஞ்சம் குழம்பு தண்ணி இல்லாமல் இருக்கியா இருக்குமா? இப்போ இறைச்சி குழம்பு வந்து எல்லாரும் ஒரு ஒரு ஸ்டைல் ஒரு முறையில் வைப்பாங்கண்ணே எல்லாரும். அதே மாதிரி நாங்கள் மட்டக்கிளப்பு ஸ்டைலில் தேங்காய் உருளம்மா சும்மா வெறும் குழம்பு வைக்கிறேன். தேங்காய் விடாமல் வெறும் குழம்பு வைக்கிறதா நல்லா இருக்குமாண்ணே. அது மட்டும் முருங்கலை சொதி. ஆனால் நான் சில இடத்தை பார்த்துருக்கேன், ஒரு தேங்காய் விடுவாங்க இறைச்சி கறிக்கு. 1 கிலோ இறைச்சிக்கு ஒரு தேங்காய் விடுவாங்க. ஆனால் தேங்காய் விடக்கூடாது. இல்லை தேங்காய் விடாமலும் சமைக்கலாம். அதான் நல்லா இருக்கிற கறி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேங்காய் பால்லாம் பிழிஞ்சு விடுவாங்கண்ணே. நாங்கள் தேங்காய் பால் விடுறதில்ல விடாமல் அப்படித்தானே அநேகமாக சமைச்சிருக்கேன். அப்போ இன்றைக்கு எத்தனை கிலோ ரதியம்மா கோழி இறைச்சி? இன்றைக்கு நாங்கள் நம்ம சின்ன குடும்பம் தான் ஐயா, 4-5 பேர் மகனோட. நாங்கள் இந்த முறையை தான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் வேணே எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன்னா நீங்கள் அதை பார்த்து செய்வீங்க. நேற்று பார்த்தீங்களா நான் சொன்னேன் தானே ஓட்டுக்கோள் கேட்டு நிறைய பேர் தெரியாதுன்னு. தெரியா இந்த ஒரு அக்கா இப்போ கனடா இருந்து கேட்டவ, ஒரு நாளும் ஃபோன் எடுக்கிறல 6 நம்பர் வாங்கி எடுத்து ஆண்டரியா ரதியம்மா உங்களோட வீட்டை நான் கட்டாயம் 8ஆம் மாதம் வருவேன் ரதியம்மா, நான் கார்லாம் வந்து இறங்குவேன், உங்களோட வீடியோலாம் பார்க்க ஆசையாக இருக்கும், உங்களோட மாசி சம்பலை பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு மாசி சம்பலாம் செய்து தரணும் ரதியம்மா. அதான் அந்த உங்களுக்கு தெரியாத முழுதே நாங்கள் செஞ்சு ஆடுவோம். அந்த பழங்காலம் தொட்டு இப்போ வரைக்கும் ஏதாவது செஞ்சு கொண்டு வராங்களோ அதெல்லாம் செஞ்சு ஆட்டோம் நாங்கள் எங்களோட வீடியோவில். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கேட்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சதே நீங்கள் சொல்லலாம் கமெண்டில், இதை செஞ்சு காட்டுங்கன்னா செஞ்சு காட்டும். நாங்கள் அந்த தும்மகனி குளம் என்னன்னு சொன்னால் அந்த தண்ணி வற்றி போயிடுது. இன்றைக்கு குளம் கட்டுறதுக்காண்டியுமான்னு தண்ணி எல்லாம் திறந்து விட்டுத்தாங்க பெருசாக போகிறாங்க அந்த குளத்தை. ஒரு அக்காண்டா டெய்லி சொல்கிறாங்க கமெண்டில் காட்டுங்க. இப்போ தண்ணி இல்லைம்மா. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த ஒரு கட்டம் கட் பண்ணுறோம் என்ன முடிஞ்சா சிலவில் என்ன உன்னிச்சைமா தூரம் தான் அது ஒன்னிச்சை தூரஞ்சோ என்னன்னு சொன்னா சரியான வெள்ள டைம் தானே டைம். இந்த டைமில் போகல ஒன்னிச்சைக்கு நம்ம சரியாக மாட்டிக்கோம் போய். அதுக்கு முதல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு உடனே வந்து சேரணும். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு இன்னும் தந்தால் தான் மிகவும் இந்த எங்களுக்கு அந்த இது போடுறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் இன்னும் இதை தரணும்மா, எங்களோட மகனுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி வந்து சேரும். பாய். ஓகே மக்களே, இதில் தேவையான பொருட்கள் இருக்கு மக்கள் சாருங்க காட்டுவோம். இது மகன் அரிசி என்ன அரிசி? இது ஒரு நல்ல அரிசி ஆகுது பிரியாணி அரிசி. இந்த அரிக்குமா இறைச்சிமா, இதை நாங்கள் சின்ன தான் நாங்கள் வெட்டுறோம். கடையில் இப்படி தானே வந்து நாங்கள் சின்ன வெட்டுறோம். இது மகன் அதுக்குரிய தேவையான பொருட்களை எடுக்கிறதுக்குன்னா இது நாங்கள் செட் பண்ணி நாங்களே இடிச்ச மிளகாய் தூள் எடுத்து போட்டு இறுக்கி இந்த அரிக்கி மற்ற இதுகள் இதில் வைக்க இடம் காணாண்டாமா வச்சிருக்கி இது அதை எடுக்கிற கூட இல்லை அனுமதி. ஆமாம், இந்த அரிக்கி வெள்ளைப்பூடுகள் தேசிக்கு அந்த அரிக்கி
காணும் இந்த அரிக்கு ரொம்ப ஆனால் கருவேப்பிலை எங்கட மரத்தில் ஆய்வு இதுக்குள்ளே பேலங்க ரோபட் எல்லாம் இருக்கேனே ரொம்ப எல்லாம் இருக்கு இல்லை அரிக்கு இதுதான் முருங்கை இலை விட்டமின் இன்னொன்று சொல்லணுமா இரும்பு சேதுராப்பா சரி ஏலக்காய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நான் அந்த இதுக்குள்ளே இடிச்சோம் கொஞ்சம் அதில் போடுவோம் நம்ம இதான் மக்களே முருங்கை இலை பாருங்க இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கீங்க இல்லை தெரியும் மக்களுக்கு மக்கள் வாங்குறது வாங்குவாங்க காசு கொடுத்து நாங்கள் மரத்தில் ஆஞ்சி வந்தாங்க இது எங்கட பிரசான முருங்கை இலை பாருங்க முருங்கை இலை என்ன பண்ணணும் ஐயோ இது நாங்க சொதி வைக்க போறோம் சொதி மாங்காய் ஓட்டு வச்சாலே பாருங்க முருங்கை இலை 2 சாதிகள் இருக்கு பல முருங்கலை அடுத்து என்ன பால் முருங்கலை வாங்க 2 மணி இருக்கிறாயிரம் அதுல இப்ப இந்த முருங்கையில தான் சமைக்கிறது மத்த இலை இந்த முருங்கை காய்க்கிறதுல சமைக்கிறது இதுலயும் காய்க்கிறதான இது வந்து முருங்கைக்கு மாங்காய் ஓடுறோம் நாங்க புளிக்கு நாங்க புளிக்கு மாங்காய் ஓடுறோம் இஞ்சி ஓடாது அப்படி என்ன இல்ல நிறைய விளக்கம் இருக்கு அதிகமா எங்களுக்கு சொல்லி தரணும் உங்களுக்கும் தெரியாதானே அதிகமா சொல்லி தரணும் இது வடிதட்டு பால் வடிக்கிறது இது எங்கட பாத்திரத்துக்கு இருந்து முளைச்சி இது இப்போ 7 வரப்போகுது இந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் 7 வரப்போகுது நாட்டுறதுக்கு வச்சுக்கோ வெள்ளை போட்டு நாட்டியாச்சு அதில் உண்டை காக்கா கொண்டு வைத்துமா உண்டை கொண்டு வைத்து அதிகமாட கை பட்டாலே வெங்காயம் எல்லாம் தலைக்குது பார்த்தீங்களா மண் இல்லாமலே தலைக்குது இப்போ என்னண்டா இறைச்சாரி வேணுமா இறைச்சி வந்து பெருசாக தானே சின்ன சின்ன நாரிங்கம்மா அப்பா நல்லா இருக்குண்ணே அது கொஞ்சம் பூர்த்தா என்ன ஜோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணலாம் வேணே நாங்கள் கொஞ்சம் சின்ன கட் பண்ணுறோம் நம்ம போகிற பக்கம் பார்த்தா நம்ம கடை வரோங்க நம்மள என்ன ஜோ நல்லா சமைப்பேன்ல ஜோ என்னம்மா நான் இறைச்சி சமைச்சு தரேன் உங்களுக்கு நீங்கள் சமைக்கணும் முறை கொச்சியாத்தூள் அதுக்கு போட்டு பிரட்டணும் பிரட்டி வேறையா வச்சு போட்டு தான் அடுப்பு வேலை பார்க்கணும் நாங்கள் நம்ம சமைக்கலாம் அடிலானி நாங்கள் சமைக்க கொடுத்த இவனிட்டான் ஜோ என்ன சனு இறைச்சி வண்டி சமைக்க கொடுத்து போனடா விளையாட போனாங்க சமைக்க கொடுத்து போட்டு வார நேரம் பார்த்தா சோரெல்லாம் எடுத்து போயிட்டு நாங்கள் அங்கே இறைச்சி வேணுமே இதுவே அந்த அம்மா காலையில் எடுத்த அம்மா அந்த அம்மா உங்களை பாட்டு படிக்கட்டாண்டு எழுதி போட்டிங்க இந்த பாட்டு ஆனாண்டு ஓமா உண்டாக்கி படிப்பேன் டெய்லி படிக்கிறேன் ஐயோ ஓமா சிங்கள கொஞ்சம் இடைவெளி தரோம் நீங்கள் நான் போனதில் காட்டு இது பேசாம ஒரு இறைச்சி கடை போடலாம் போல என்ன இல்லை அடுத்த கட்ட இது இறைச்சி கடை போடலாம் போல ஆமாம் அப்படி தானேடா ஒன்றும் தெரியாது கூட என்ன ஜோ முடியாண்டு இருந்தோம்டா இது முடியாது அவன் செய்யணும்னு முடிவு செஞ்சோம்டா செஞ்சோம் கௌசலாக்கா அவங்க கேட்டவ கனடா இருந்து என்னண்டி இந்த இறைச்சி சமைச்சு காட்டுட்டாம் இதுவா பாட்டு படிக்கட்டாண்டு ரஞ்சினி அக்கா அவ பிரான்ஸ்ல இருக்கிற அது சரி கௌசல்யா அக்கா கனடாவில் மெதுவாக பாடலுக்கு எல்லாரும் அடிக்ட் ஆகிட்டாங்க நம்ம அப்படி தானே வேணும் நான் இப்போ கச்சேரி ஒன்று வைக்க தான் வைக்கிறேன் என்ன வைக்கலாம் கொஞ்சம் டிக்கெட் கொஞ்சம் விலை விடு டிக்கெட் விலை விடு எவ்வளவு 100 ரூபா 50 ரூபா கொடுத்தீங்களா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கு கொடுக்கணும் இப்போ இலங்கையில் ஒரு பாட்டு பாட கூட தானே இருக்கு என்ன முடிவெடிக்கல ஓ சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் படிவாரியா அடே என்ன காரணம் அழகா இருக்கா அதிகமா எத்தனை நாளைக்கு பார்த்தா ஃபுல்லா முடிவெட்டுங்க இது முடிவெட்டுங்க நான் வந்து சரியில்லையே அசிங்கமா இருக்குதானே அந்த முடியாத சிச்சுவேஷன் வீட்டில் நமக்கு
என்னடா வெட்ட கொஞ்சம் தாமதிச்சது எங்களுக்கு டைம் கொஞ்சம் அதான் இந்த காலையில் நேரத்துக்கு விட்டுட்டு வந்தேன் தேவதாஸ் இவங்க அனுஷன் பண்றாரு ஹெலனுக்கு தேவதாஸ் கதையை போல மிதுல கதையை போல அப்போ நீங்கள் அவளை முந்தித்தியலும் டைம் இல்லாம கொஞ்சம் அவனை ஓடித்தேனே என்ன செய்யறடாப்பா அது பிஸியாக போய் ஓட்டங்களா என்ன நான் சொன்னம்மா நட்டு உங்களுக்கு வெட்ட தெரியல மிதுவாமா வெட்டணும் வேண்டிய என்ன ஏ எனக்கு கொஞ்சம் முடி காட்டுது இல்லை நீ அவனுக்கு காட்டல வெட்டு வாண்டிங்க பட்டி முடிஞ்சு நேனும் எது கள்ளி போடுறது இப்படியா போடுறேன் கருமடிக்கானே கரும்பு கள்ளி ஓகே அதுக்கு வேண்டியதே சரக்கு நல்லா இது கூட என்ன ரெண்டு மாமா தேசிக்கா புளி விடுங்க ஓகே பிரதிமை இப்போ என்ன அப்புறம் நம்ம இப்போம்மா இந்த தேசிக்கா மிதுவிட்டான் கொடுக்கணும் புளியறதுக்கு இதான் வழியாக புளிவாரு மிதுவான் படியா புளியாரு சரியா தேசிக்காய் உறைஞ்சினா அதே மாதிரி உறைஞ்சி பாருங்கம்மா இது இன்னத்துக்கு உறைஞ்சிடன்னு சொன்னால் இந்த தேசிக்காய் அந்த படியா புளி எல்லாம் சேருமேனே புளியெல்லாம் வந்து ஒரு வீக்கு அதுக்கு தான் வெட்டுறது அவன் இரிக்குதாம்மா அந்த திரிக்கி எடுக்கிறது எங்க அந்த உள்ளுக்கு சட்டிக்குள்ள இரிக்கி எடுக்க அது வடிவாக்கிறேன் அந்த வீடியோவில் இந்த சைனாக்காரன் சரி நான் உறைஞ்சி பழம் எல்லாம் அறுத்து போட்டு வடியை புளிஞ்சிடுவாங்க அப்படியே உண்டாவா ஜூஸ் வருவேனே மாதுளம்பழம் எல்லாம் தரம் பார்ப்பேனே வட்டி போட்டு புளிஞ்சி தம்பி புளி நான் பிரட்டி வைக்கலாமா நான் புளிஞ்சிடுவா குஜராத்தில் படுத்து தம்பி பிரட்டுவேன் நீங்கள் விட்டுங்க அதை என்னடா அது எனக்கு தெரியாது நீ பிழைச்சிடுமே ஒரு அனுபவசாலிக்கு தான் தெரியும் புளி ஒன்று காணுமாயோ ஒன்று காணும் என்னதுக்குமா ஒரு புளி காணும் ஓ தேய்ச்சி இந்த இது தக்காளி குழம்பு இந்த பாதியோடையா இல்லை அதையும் பிடுங்க இதோடையா அந்த பருப்பு ஆமாம் நல்ல புளிடாப்பா டிலானியா கிட்ட அஞ்சது ஓ கலந்து அண்டு எடுத்ததுனே 2 ஆனிமா நல்லா காய்ச்சி கிடைக்கும் உனக்கு ஓகே இப்போ வாத்தியா கொஞ்சம் கற்று போடணே ஆமாம் கொஞ்சம் கணக்கு போடையா போடுவோம் இதோட பிரட்டி வைப்பேன் பிரட்டி போட்டு போடுவோம் இது வந்து ரதியமாக என்னென்ன தூள் போட்டு அரைச்சிருக்கி இதுக்குள்ள மல்லி கொஜ்ஜிக்காய் மிளகு பெருஞ்சிதம் சின்னச்சிதம் ஏலக்காய் கருவேப்பட்டை கருவேப்பில்லை இப்படி தோல் நல்லா மணக்குது என்ன தோல் நாங்கள் அது என்ன சொல்கிறோம் இடிக்கிறது விடாமா நல்ல கடையில் வாங்குறது கடையில் வாங்குறவங்க அளவா இந்த ஏலங்கரோட போட மாட்டாங்க சரி இப்போ அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணணும் வேணே உப்பு தூளா வர்ற ஓகே உப்பெல்லாம் எல்லாத்தையும் போட்டு தானே பேசிடுறேன் நாங்கள் எடுத்து வச்சுங்க ஓகே உப்பு வந்து இதானே உப்பு போடுங்க இதில் புளியும் இருக்கு உப்பு இருக்கு உப்பு போடுங்க பார்க்கணும் என்ன புளியா உப்பாண்டு உப்பு உப்பு தான் இது உப்பு அளவு இதையா போடுங்க எத்தனை ஸ்பூன் ரதியமாக வர்றேன் போடுங்களா பார்ப்போம் ஒரு பார்த்து போடுறான் நீமா காணுமா காணுமா கொஞ்சம் போடையா இன்னும் கொஞ்சம் போடுங்க போடுங்க உப்பு கடியாயிரு ஓகே வேற என்ன சொல்கிறதுக்கு இதுக்குள்ளே இவ்வளவு தான் போடுற மாதிரி தாளிக்கணுமேம்மா இதை ஒரு சட்டியில் மூடி அப்படியே வைக்கிறான் அது ஊறணும்ல உப்பு ஊறட்டும் பொடியெல்லாம் ஒட்டிக்கிட்டானேம்மா கம்பா வைக்கு நீ பாருங்க எப்படி ஒரு சாப்பாடை வரப்போ எல்லாம் சேரணும் அப்படி உப்பு புளி இந்த மாதிரி இதில் கொஞ்சம் போட்டுட்டோமாம்மா எதையும் தனித்தூள் கொஞ்சம் போட்டு தனித்தூள் கொஞ்சம் போடியா ஓகே அதிகமான தனித்தூள் இதுவும் நாங்கள் தான் அடித்தது என்ன இல்லை நாங்கள் அடித்தோம் ஓகே ஓகே காணும் ஓகே அப்படியே ரெண்டு பேர் மூடி போட்டு நம்ம இப்போ என்ன கொஞ்சம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் கொஞ்சம் நேரம் அப்படி வைக்கணும் அப்படி இருக்கட்டும்மா அந்த தேசி புளி உப்பு எல்லாம் ஊறி பிடிச்சி அது ஒரு வேறு
டேஸ்ட் ஒன்று தரேன் இதை இப்போ மூடி வைக்கணும் மூடி வைங்கம்மா ஓகே நடந்த நேற்று செஞ்ச சாப்பாடெல்லாம் உண்மைக்கும் நம்மட இந்தியாவில் பழவங்கிற சைட்டாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நிறைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கும் தெரிஞ்சிருக்காது ஆமாம் அதில் இன்னொரு சிக்கல்றாப்பா என்னன்னு சொன்னா காலையில் நான் கொம்பு காய்ச்சன் அந்த தேங்காயை வந்து வெட்டினவர் ஒட்டக்கூடாதாங்க அது ஒட்டக்கூடாது நானும் காணல எனக்கு தெரியாதானே அது எங்களோட மரத்துக்கு தான் ஆபத்துனே அது தெரியல என்னமாண்டு அது ஒரு பழமொழி ஏன்னா அது பழமொழி ஐதீகம் இப்படி செஞ்சால் அப்படி நடக்குமாண்டு ஆமாம் அதிகமாக நான் ட்ரைவ் பண்ண வரைவன்றது கை வேணுமா ஆனால் இந்த படங்களில் அந்த மரக்கறி இதில் பார்க்குறேன் நான் சரையாக போட்டுவானட்ராப்பா அந்த விரல் மதிப்பது நுனி விரல் வச்சு விட்டு வேணும் அதேமா ஆட்டு வெள்ளைப்பூடு ஃபுல்லாக உடைக்கிறாஜோ கொஞ்சம் இந்த காணும் சாணம் உடைச்சி போட்டீங்களோ தாங்க 2-3 இந்த ஓடிங்க அதுக்கு உடைச்சாக்கு ஓடியா ஃபுல்லாக ஓட்டிடுங்க தான் 2 உடைச்சிட்டார் எல்லா வெள்ளைப்பூடு போகிறா இல்லை காணுமா 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 அளவு இது குத்தி போட்டும் போடுறேன் நாங்கள் இப்படி அரிஞ்சு போட்டு போடுவேன் ஐயோ நம்ம சின்ன கத்தி ஒன்று வாங்கிட்டு வாங்கணும் இதுக்குண்டு நான் கோக்கி என்னடா இப்போ ரதியம்மா வந்து சாப்பிட்ற குறைவா இருக்கு என்ன பிரச்சனை இது நான் கொஞ்சம் உடம்பு குறைக்கிறதுக்காண்டி உடம்பு குறைக்க சமைச்சு சாப்பிட்றாவு இல்லைடா பாடு அனுஷன் நேற்று பேசணும் ஆளுக்கு சமைச்சு சாப்பிடணும் நீங்கள் மாண்டு கடலை திஞ்சாப்பிட்றேன் கடலை திஞ்சாப்பிட டைமுக்கு சாப்பிடுவீங்க நீ சாப்பாடு குறைச்சது இல்லை நீ இடியப்பம் சாப்பிட்டேன் வேறு வருத்தங்கள் வந்து எவ்வளவு சாப்பாடு நேற்று இதை விட சாப்பாடா இருந்து நீங்கள் ஒண்டு கொழுக்கட்டை சாப்பிட்டேன் அதோட சாப்பாடா ஒட்டு கொழுக்கட்டை சாப்பிட்டீங்களோ ஓட்டு கொடுக்கட்ட இவ்வளோ தூரம் போ நான் சாப்பிடுது கூப்பமாக சாப்பிட்டா சும்மா கொஞ்சம் தண்ணி நல்லா நித்திரையும் போய் சோம்பலனே சோளம் சாப்பிட்டே சொல்லி சோளம் சாப்பிட்டல இரவு பிஸ்கெட் சாப்பிட்டேன் இதெல்லாம் ஒண்டா போட்டு வதக்குறதா வதக்குறேன் எல்லாம் போட்டு வதக்குறேன் ரம்பலையும் போட்டி போடுவோமா ரம்பலை எல்லாம் பெரிய மரங்கள் சின்ன சின்ன இந்த சைஸ் காணுமாயோ நீட்டாயம் போடுறேன் அப்படியும் போடுறோம் நாங்கள் எங்களுக்கு ஏற்றாப்புல போடுறோம் என்ன நாங்கள் சின்ன சட்டி ஆடுதிங்க சமைக்கிறது பார்த்தீங்களா அதாவது நாங்கள் எங்கட செய்கிறதுக்கு ஏற்ற அளவு சட்டி சின்ன குடும்பம் ஆண்டாடியா நாங்கள் சின்ன சட்டி ஆடுதியோம் சின்ன குடும்பம் சரி ஓகே போடுங்க சின்ன குடும்பம் கூட்டு குடும்பம் இப்போ இதெல்லாம் மிஸ்டேக் நம்ம வதக்கணும் ஆமாம் ஏலங்க ரோபோட்டை அதுக்கு கூட சிக்கன் வைக்கணும் ஆமாம் இப்போ மூடுவானே மூடுவோம் இப்போ என்னண்டு வாத்தியாண்டா அந்த கருவேப்பிலை எங்கட மரத்தில் ஆஞ்சிட்டு வந்தையா இப்போ கொண்டு இந்த சட்டியை வச்சு நாங்கள் வதக்க போகிறோம்மா ஆமாம் அது இது அடுப்பில் வச்சு போட்டு தான் தக்காளி படத்தையெல்லாம் போட்டணுமா இதை வச்சு போட்டுனே ஆமாம் இப்போ எரிக்கட்டுமா ஆமாம் எரிக்கட்டும் இதுக்குள்ளே ஊற்றுமா தக்காளி பழம் போட்டேன் என்ன ஊற்றுறதையம்மா தண்ணி ஊற்று இரண்டையும் போட உண்டை போடாமா ஓ இப்போ என்ன ஓ இப்போ என்ன பண்ணுறதையம்மா
இப்போ தக்காளி பழம் அரியம்மா. தக்காளி பழத்தை அறியும். ஆமாம். தக்காளி பழம் போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். இப்படி தான் வர்றேன். இது சின்ன நான் போட்ட தானேம்மா நல்ல இதே இறைச்சி ஓம் ஓமாம் பாரு இதை போடுவேன் நம்ம கருவேப்பிலை கொண்டு வதங்கிட்டா இல்லை வதங்குதுமா வதங்குதா தேங்காய் ஊற்ற நல்லா ஓமா அளவு தேவை ஓமா அடுப்பை பிரிக்க தாமான்னு போல என்னம்மா நம்ம இதெல்லாம் சொன்ன பார்த்து வைக்கணும். எங்கே தூரத்தில் வீடு எடுக்க போகிறீங்கல்ல சாப்பாடு இல்லாட்டி கடை நம்ம செஞ்சுட்டோம். வீடியோ பார்த்தோம்னா இது எடுத்து சரிய மாட வீடியோயா ரைஸ் தானடா அது அதிகமாக தக்காளி பழம் இதுக்குள்ளே வர்றேன். தக்காளி பழத்தை எடுத்துருந்தா கணக்கு வைக்க மாட்டேனே என்னடி சீரகம் சீரகம் போடணும். சமையல் நல்லா இருக்குமா? சமையல் நல்லா தானே இருக்கும். அது மிதுட கையால் சமைச்சா நல்லா இருக்குமா? அதுதான்டா. இது எப்போ இருந்து சமைக்க பழகணும் நீங்கள்? எனக்கு சமைக்க தெரியும்டா. விளைக்காடுற இல்லைண்ணே ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் போகணும். ஒரு 500 பேருக்கு 600 பேருக்கு சமைக்கிற அப்படியானே. சின்ன சின்ன ஃபங்க்ஷன்டா கூப்பிடுவாங்க. பெரிய லெவலில் போடல நான் ஒரு 1000க்குள்ளே 1000 பேருக்குலாம் சமைச்சிக்க சோடா சமைச்சிட்டு பாரு. ஓ இப்போ என்னண்டா சின்ன ஜீதம் போட மாமா. ஓகே அம்மா இந்த கடையில் இந்த ரைஸ் அடிக்குள்ள முனைக்குமீரா அப்படி உனக்கிறா அடிக்கிறாங்க. இதுக்குள்ளே ஏலக்காயம் போட்டுட்டா நல்லம்மா. யோ இப்படி தானே வதக்குறது? இப்போவே நல்லா மணக்குதுண்ணே. இப்போவே நல்லா மணக்கு. சமைச்சா எப்படி மணக்குவேனே? மணக்குவேனே சமைச்சா சாப்பிடணும்னா இருக்கும். அது மண் சட்டியில் சமைச்சது சொல்ல வேணும். அதுதான் கூட நம்மளோட சிங்களாக்கள் தான் மண் சட்டியை யூஸ் பண்ணுவாங்க கூட என்ன அப்படியே சமைப்பாங்க இல்லையா சிங்களாக்கள் மண் சட்டியில். நம்மளாக்கள் குறைவிடா மண் சட்டியெல்லாம். இப்போ முதல் ஒரு காலங்கள் தானே இந்த மண் சட்டியல் மண் பருத்தங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன சொன்னால் அலுமினியம் தானே எல்லாம். இவ்வளோ நேரம் அடுப்பு மூட்டப்பட்ட பாடு கஷ்டம் சொல்லணுமா? ஓ தக்காளி பழத்தை ஃபுல்லாக பொரிக்கிறதோ வதக்கினா சரி என்ன சட்டி ஏற்றுலாம் தக்காளி ரெடி ஆயிரும். அப்போ கவனம் சின்ன சின்ன போட்டு தெரியல தெரிஞ்சிடும். எங்களோட சமையல் அனுபவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சமையல் அனுபவம் பார்த்தா எச்சி விடுறதே உண்மையிலடா அந்த சமையலை வந்தால் அதை என்ன ரசித்து சமைக்கணும். ரசித்து சமைச்சா தான் ருசிச்சு சாப்பிடலாம். அதுதான்
சந்தோஷம் நம்மளே சமைச்சு சாப்பிடக்கூடாது என்னாச்சு அனுபவங்கள் போடு இறச்சி ஓகே இறச்சி போடுங்க இங்கே போய் கரண்டியில் போடுவோமா கரண்டியில் போடுங்க என்னென்னு சொன்னாப்ப இந்த இதோட நாங்கள் போட போகிறோம் வேணே ஃபஸ்ட்டுக்கு தண்ணியாக இறச்சி வரலையா ஜோ என்னம்மா தண்ணி அப்படி தண்ணி போகிறோம் பார்ப்போம் வச்சுக்கோ சட்டி காணுமா அதையோ ஓகே இப்போ பார்த்தீங்கடா சட்டியில் ஏற்றியாச்சு அடுப்பில் இறைச்சிலாம் வச்சு அதை வச்சு கொதிக்கணும் வேணா வடிவா சட்டி சின்ன சட்டி உண்டு வாங்குவோம் நம்ம பெரிய சட்டி உண்டு பாய்லர் கோழி இறைச்சினே ஓமா தேங்காய் பால் விடக்கூடாது நீங்கள் தேங்காய் பாலும் விடலாமே இது விட தேவையில்லம்மா விட தேவையில்லை அப்படியா ஓகே ஓகே அதான் சொதி ஒன்று வைக்க போகிறோம் நாங்கள் இதுக்கு வைக்கிற சொதி தான் வந்து முருங்கலை சொதி நல்லா இருக்கு வேணே முருங்கலை சொதியும் சத்தல்லாமா இரும்பு சத்து இந்த உப்பு காணுமெண்டு பாருங்க நீங்கள் பாருங்க கொஞ்சம் சண்டை கொடுங்க இது எல்லாம் காணுமா கொஞ்சம் உப்பு போடணும் போடணுமா ஓகே சரி கொஞ்சம் எடுத்து சொன்னோம் அப்படியே எடுத்து ஒன்று போட்டுக்கணும் உப்பு காணாண்டு கொட்டி போட்டு கடைச்சில உப்பு கொஞ்சம் பண்ணு பரவாயில்ல போட்டுக்கலாம் என்ன ஜோ சட்டி கணக்காக இருக்கணுமா சட்டி கணக்காக இருக்கு அது என்ன இறச்சி சுருங்கணும் என்ன தண்ணி எல்லாம் பண்ணி பாருங்களேன் ஒரு பெரிய சட்டி வாங்குவோம் நம்ம அங்கே அதுக்குள்ள ஓட்டுருமா ஜோ இவ்வளோ காணுமா தூவி விடுங்க மூணு தான் பச்சை மிளகாய் என்னம்மா மூடணும் வேணே அதான் பச்சை மிளகாய் சாணம் இது கரம்பு எடுப்பாங்க நம்ம புதிய அளவில் பார்ப்போம் இப்போ நம்ம தாளிச்சதுக்கலாம்மா பிரட்டினேன் தாளிச்சு மூடி போட்டு போய் சொதிர போட்டா நல்ல நம்ம போமா போகிறோம் சரி மூணு தம்பியானி தான் முருங்கலையை நான் ஒருமிக்க போடுறேன் மையத்தானம்மா ஓ முருங்கலையை போடுறேன் சாணுட்டா குடுமா திருவட்டம் அளவுக்கு தேவையான மாங்காய் வெட்டணுமா என்ன முருங்கலை காணும் தண்ணிக்கே ஓட்டு பிடிக்கும் முருங்கலையே கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லம்மா முருங்கலைக்குள்ளே உப்பு போட்டால் கொஞ்சம் அந்த என்ன வேண்டாலும் இருந்தாலும் நல்ல கழுவுறதுக்கு அப்படி தான் போடுறோம் நாங்கள் முருங்கலை கந்த பாட்டு போட்டு தண்ணிக்குள்ளே கிடக்கட்டும் அது மாங்காய் வெட்ட போகிறோம் மாங்காய் தருவானும்மா ஓ நான் தரேன் நீ பழக்கிற மாங்காய் அனம்மா ஓ புளி மாங்காய் ஒப்பையலு தான் மாங்காய் இல்லை ஓல அடகு
இது காணுமா சொதிக்கு உங்களுக்கு இப்போ 3 பேருக்கு 3 உண்டு மாங்காய் ஏனே இப்போ கடைச்சா மாங்காய் போல கிடக்கு பார்க்குறோட மரத்தில் உனக்கு இல்லைடா எனக்குடா தம்பிக்கு தான் கொடுக்கணும் சின்ன பையங்களா எல்லாருக்கும் தெரியா அப்போ ரதியம்மாவுக்கு ஒரு துண்டை வைப்பானே திலானுக்கு கொஞ்சம் சொந்த கொண்டாடியா பெருசாக கொடுத்துதான் ஐயா உங்களுக்கு ஒரு துண்டை தாரேன் ஐயா இது இறக்கும் நம்ம அடுப்பை ஓ அது புளிக்கும் இனிக்கும் கொதிச்சுட்டுமா நல்லா ஓ ஓ நல்லா அமைஞ்சுது ஓ சரிங்கோ வரண்டு வைத்து இப்படி தான் நாங்கள் கோழி இறைச்சி சமைக்கிறேன் தண்ணி போல சமைக்கிறல்ல தேங்காய் பால் விட்டா அது கறி கூடாமல் இருக்கும் தேங்காய் பால் விடாமல் சமைச்சா தான் நல்லா இருக்கிறையா நான் சில வேளையில் மீன் குழம்புக்கும் அப்படி தான் சமைக்கிறேன் தண்ணியும் குறுக்கா புளியும் கொஞ்சத்துலையும் போட்டு வெள்ளாப்புடா போட்டு அப்படி சட்டியை போட்டு விட்றான் வடியாக கொதிச்சு திரண்டு வரும் ஒரு நாளை மீன் குழம்பு உங்களை வச்சு காட்டணும்மா இறக்குவோம்மா சுடுவோமா சட்டி பார்ப்போம் சரிங்கோ ஓமா ஓமா நான் புளிவேன் இஞ்சாருங்கம்மா நல்லா போட்டு மீது திரிவி வச்சுக்க இஞ்சாருங்க மாங்காயை போட அப்புறம் சொதுக்கி முருங்கலை சொதுக்கி மாங்காய் ஓட்டதாம்மா நல்லன் தேவையான உப்பு ஆமாம் ஆமாம் இல்லை முருங்கலை மகராக்க கிட்டா தானே ஒரு அது போகிற முருங்கலை மாதிரி வேற உப்பு ஆமாம் உப்பா இது நண்டா அளவுக்கு மஞ்சத்தூள்மா சரிங்க அளவுக்கு தேவையான மஞ்சத்தூள் புளிஞ்சு போட்டு வெங்காயம் கொச்சிக்கெல்லாம் போடுவோம் என்னம்மா புளிக்கும் ஓமா அவ்வளோ புளியும் ஓ அது தெரியுமா இந்த இதுக்குள்ளே வச்சுட்டோம்டா சரி இப்போ அது வேண்டா கொஞ்சம் தலைப்பாலாமா இடையில இப்போ சட்டி என்ன மாண்டியா பார்ப்போம் காணும் கொஞ்சமாக தான் வைக்க பிரச்சனை ஓ கணக்கு வைக்கிறல்ல என்னது பத்தட்டும் வச்சு போட்டுருவோம் தானே தேங்காய் ரூபாயா நம்ம திருவினை நீங்கள் சந்தை திருவிட்டான் இன்னும் இருந்து தேங்காய் எல்லாத்தையும் திருவினா தேங்காய் பால் கொஞ்சம் கூடுனாதாம்மா நல்லா இருக்கும் சொதிக்கு ஐயோ பாருங்க சரியா சரிங்க இதான் தலைப்பால் இது வந்து இறக்கிட்டா தான் போகிறேனே ஓமா இனி வடிக்கிற எல்லாம் கொண்டு சட்டிக்குள்ள ஊற்றணும் சட்டிக்கு ஊற்றணும் இதுக்குள்ளே ஊற்றிவிட்டா சரிம்மா நல்ல எண்ணெய் தேங்காய் ஓ மரத்து தேங்காய் விழுந்தாரு தென்னை மரங்கள் அதில் நாட்டி கொண்டாப்பா தென்னை அனுச்சாடா சேன ஒரு 10 புள்ளை வைக்கோண்டாமா நண்டி என்ன ஓ அம்மா வைப்போம் கட்டுப்பாடு எனக்கு தென்னம்பிள்ளை வைக்கணுன்ற ஒரு ஆசைம்மா இடங்கானாதாண்டி வேணும் இந்த ஓரத்தோடி வைக்கலாம் உங்களுக்கு என்னடா வாழை மரம் நிழல் தானே ஃபுல்லா வாழை வைக்க வச்சா வாழை மரம் வத்துனாத்துக்கு இருக்கிறோம் நமக்கு தென்னம்பிள்ளை இருக்கும் அப்படின்னா நம்ம வாழையை தாளிக்கணும் இப்போ அழிக்க கூடாது டேட் இருக்கி 3 அடியாம வச்சு நான் வாழைண்ணே பனாடமாயோ இந்த வாழை அடி ஒரு 3 வருஷத்துக்குள்ள வச்சுனாமா 3 வருஷமா இல்லையே முதல்ல இருந்து தானே 70,000 ரூபாய்க்கு வித்திக்கேன் வாழைக்குள்ள 70,000 ரூபாய்க்கு மேலே அமைத்திக்கேன் இதுலேயும் 2 ஓலையில் நான் ஒன்று தூக்கி கொடுத்தேன் ஓ எனக்கு தெரியல நீங்க என்ன இறையா அது நீங்கள் வரல அந்த துண்டில் அடுத்த ஓலை பழுக்கட்டுமே பழுக்க போகுது இன்னொரு பூஷாண்ட் வருது எங்களுக்கு ஆளே அடிக்கல வெள்ளம் வெட்டி முடியும் ஒரு செய்யணும்
இது சோதி என்னம்மா இன்னொன்று பிடிக்கும் காணும் தானே கணக்காக இருக்கும் காணும் இப்போ பார்த்தீங்களாண்டாமா இங்கே இருங்க கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் இது கொஞ்சம் பெரிய வெங்காயம் தானே எல்லாத்தையும் ஒருமிக்க ஒட்டி போடுவோம் சின்ன வெங்காயம் வேண்டாம் அதுக்கு போடணுமா ஓகே சரி ஆமாம் ஓகே இப்போ அடுப்பில் வச்சுட்டா சரிம்மா இங்கே இருங்க அடுப்பில் வச்சு பொங்க வேண்டியது அந்த கிண்ட வேண்டியது ஓ சரியா சரிம்மா அப்போ எடுத்தோம் வேணும் நல்லா பத்துதுமா அடுப்பு அது வேற இருக்குமா அப்போ ஓ ஓமா கட்டு நெருப்பு கட்டு மேரிக்கு என்னம்மா கொஞ்சம் இதாக இருக்கட்டும் சரியா பார்ப்போம் கொஞ்சம் சரிம்மா சரியா இப்போ பார்த்தா சொதி எந்த நேரம் ஆற்றி கொண்டு இருக்கணுமா ஓ இல்லாட்டி அப்படியே திரஞ்சிடும் கதிரவணுமா எனக்கு ஏனண்டு இருக்கல தானே ஓ இல்லாட்டி திரஞ்சு போயிடும் இப்பாம்மா கொதிக்க போகுது கொதிக்க ஓ மண்சட்டியில் இவ்வளவுக்கும் சமைக்கலாம் என்னன்னு ஆனா டக்குன்னு சூடாது நெருப்பு அப்படி வேகமாக போகின்றது நம்மட முதிரக்கொல்லி அதாவது சாப்பாட்டை வந்து சூடுறதுக்கு தானே மண் சட்டியா கூட நேரம் வச்சுக்கும் இல்லை அலுமினியம் சட்டியா கூட நேரம் வச்சுக்கும் அலுமினியம் சட்டியில் சமைக்கிறது இல்லையா அது சரி இப்போ சூடு அது பக்கண்டு சூடாகி போய்ச்சிரும் பக்கண்டு இது மண் சட்டி அப்படி இல்லை சூடோட இதுதான் சட்டி டக்கண்டு தெரியாது ஓ நல்லா இருக்கும் இந்த பானையில் உங்க நாஞ்சிடா மண் பானை கொறிச்சு தண்டா கொக்கண்டு கொதிச்சு கொண்டு எரிக்கும் கையெல்லாம் மறந்து அலுமினியம் சட்டி அந்த இரும்பெல்லாம் இதாக வாரண்டி இனி நான் பெரிய சட்டி வாங்கணுமா கொஞ்சம் அப்படி ரெண்டு வடி அக்கலாடுறதுக்கு தெரிஞ்சோ முருங்கலை என்ன சத்து இரும்பு சத்தம்மா இரும்பு சத்து நல்ல சத்தம் இல்லை முருங்கலையெல்லாம் போட்டு புட்டு பிரட்டுற தெரியுமா அரிசி மாடிச்சு அரிசி மாக்க போட்டு சத்தது ஓ கீரையெல்லாம் போட்டு புட்டா வைக்கிற தெரியுமா தம்பி கீரை வெங்காயம் எல்லாம் போட்டு கீரை புட்டாண்டி சொல்லுவாங்க ஓ அப்போ முருங்கலையில் நிறைய இது செய்யலாமே ஓமா முருங்கலை சம்பளம் போடுறதா சம்பளம் போடுறல முருங்கலை துளிர் மாங்காய் முருங்கலை துளிரையும் அடுப்பில் பானைக்குள்ளே சோத்து பானைக்கையும் வச்சு திரும்ப இல்லாட்டி அடுப்பிலோட அவிச்சு போட்டு அதை போல சாப்பாடு இல்லை ஓ முருங்கலை சுண்டலாம் முருங்கலை சுண்டுற துளிர் சம்பா போடுறையா சுண்டல் சொதி மாங்காயெல்லாம் போட்டு அரைச்சுட்டா அம்மியில சும்மா போகிறல்ல முருங்கைக்காய் வந்து கருவாடெல்லாம் முருங்கைக்காக்குனா போகிற முருங்கையில ஒன்றுமே களியில மரம் மட்டும்தான் கழிவு ஆனால் அந்த முருங்கலை தண்டும் கூட ரசத்துக்கு எடுக்கிறது ஓ புரைமாமா நான் அப்படி எடுத்து போட்டு புரைமாமா டீச்சர் தானே இங்கிலீஷ் டீச்சர் நமக்கு தெரியாது சின்னாக்கள் தானே அவர் என்ன புரைமாமா என்ன முருங்கலை தண்டெல்லாம் ரசத்துக்கு ஓடுறாண்டு முருங்கலையில் விலையை சொன்னாங்க எனக்கு 5 கட்டு 6 கட்டிது ஓ அது அங்கே கூட தான் ஆனால் தேங்காய் எத்தனையோ ரியால் காசு ஆண்டு பிரியாக்காய் இன்னும் சின்ன தேங்காய் கனடாவில் இருக்க பிரியாக்காய் என்னன்னு சொன்னால் அந்த குரங்குன்ற சொல்லி வந்து பிரச்சனை இரவு தெரிந்தான் தம்பி போன் காய்க்காவுக்குள்ள பிரியாக்காய் என்ன ஆகும் தேங்காயில் அது 200 ரியாலோ 100 ரியாலாண்டி என்னம்மா அரணி தேங்காய் வாங்கிட்டு வா புட்டை வாங்கிக்கிறதுக்கு 2 ஏழ்ரூவா மால்ட்ட இங்கே எவ்வளோ கண்டு கேட்டேன் 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள நம்ம எங்கிட்ட நிற்க எங்களுக்கு விலை தெரியும் அம்மையில வீட்டில் 1000 அளவில் தெரியா ஆனால் கடையில் சதோசியில் வந்து 180 ரூபா 200 அஞ்சாருங்கம்மா கொதிக்குது கொதி கொண்டு பாருங்கோ எங்கட சொதி எப்படி இருக்கண்டு ஆனால் கிழங்கு ஜோதி எப்படி வைக்கிறேன்ட்டு கேட்ட 2 பிள்ளைகள் அது நாங்கள் சொல்லி காட்டுவோம் ஒரு நாளைக்கு சொல்லுவோம் என்னம்மா வச்சு காட்டுவோம் கிழங்கு ஜோதிக்கு எல்லாம் போடலாம் மீனும் போடலாம் மாச்சும் போடலாம் என்னம்மா இது முருங்கலை ஜோதிக்கு மச்சம் போடுறல நல்ல கொல்லி கொட்டி வச்சு ஐயோ நம்ம போகணுமா கொல்லி உரக நமக்கு கொல்லி வேணுமே அடப்போ கொஞ்சம் பிரிக்க தாவோன்னு கடுமையாக பார்த்து பிரிக்கணும் அப்படியே நான் பிரிப்பேன் எனக்கு என்னடா 5 ரூபா தெரியுமா ஓ சிக்கன் சுட்டுப்பா
கடுமையாக நெருப்பு பத்து எல்லாம் ஒரு அளவில் இருக்கணும் நெருப்பெல்லாம். அங்கே சோறு வாங்கிட்டுதுமா, உப்பு காண மாட்டு பார்க்கணுமா. இல்லைம்மா அவ்வளோ இருக்கட்டும், இப்படி வச்சு விட்டா ஒரு ஆபத்தும் இல்லைம்மா. பாருங்க கொஞ்சம் காணாமா. இந்த மாங்காய் நீங்கள் இப்போ சாப்பிடணும், எறியக்கூடாது, சொதிக்க ஓடுறத. கொஞ்சம் போடுங்க அப்போ பார்ப்போம், அது டக்காண்டு தெரிஞ்சிடும் பார்ப்போம். நோட்டில் போடுங்க பார்ப்போம். தலைப்பால் எடுத்து ஆமாம் ஊற்றுவோம். ஓ இறக்க கிட்டாதான் முருங்கலையை போட்டு இறக்கிடுறேன், கீழுக்கு வச்சு தான் முருங்கலை விட்றேன். இப்போ பார்த்தீங்கண்டா ஆமாம் இது தலை, இது பால், தலைப்பால்மா இது. ஆமாம் சரிங்க அதில் ஓகே அங்கே வச்சோம். இப்போ தலைப்பால் விட்டாச்சு, திரும்ப இறக்காக்கிட்டா முருங்கலையை போட்டு அப்படி இறக்கி விட்றான். ஆமாம் இறக்கி வச்சும் போடலாமா, இறக்கியும் போடலாம். ஓ இப்போ பார்த்தீங்களா மகன் நல்லா சொதியை நல்லா கொதிச்சு வந்துட்டுமா. அதேலோ நல்லா கொதிச்சுது. இப்போ முருங்கலையை நான் போட போகிறேன். ஓ நல்லா தண்ணீர் போட்டு கழியும் மகன், கஞ்சி ஓட்டி கஞ்சி வருங்க. நமக்கு இப்போ முருங்கலை சரியான கஷ்டம், அதான் குறைய போட்டேன். ஆமாம் இனி இறக்கலாமா, நான் அவிஞ்சு தண்டா அது மாதிரி கூட சைட்டை கொள்ள என்னம்மா. ஓ போட்டோட இறக்கணும், தம்பி தெரியும் போல கிடக்கு எல்லாம். ஆமாம் இறக்கு, ஓமா எடுத்துட்டு வரேன். மூடியில் சும்மா இறக்குவோம்மா, சுடுவோம். ஓ கொஞ்சம் பார்த்துலாண்டா வாங்க சரி. இப்போ பார்த்தேன்டா கோழி இறைச்சி சமைச்சினமான், ஒரு சொதியும் வச்சு சோறும் சமைச்சு போட்டோம் சுட சுட. பார்த்தேலோ இந்த சொதியும் வச்சிருக்கேன், இதை விட சாப்பாடாம்மா. ஆமாம் எவ்வளோ ஓடி வாங்கியிருக்கேன்டாங்களா, நல்லா வாங்கி நான் சாப்பிட்டு பார்த்தா தான் பிடிக்கண்டியா இல்லை ஏன்னா நல்லது. ஐயோ மண் சட்டிலாமேம்மா சமைச்ச நல்லா இருக்குமா, நல்லா இருக்கியோ. இப்படிலான்னு சாப்பிடுவோம் வேணா சாப்பிடல. இறைச்சி சாப்பிடலையா வேணாம், இறைச்சி சாப்பிட்றல ரசம் வச்சு கொடுப்போம். அவனுக்கா அவனுக்கு முருங்கலை சொல்லி கொடுத்தா சரி. நல்லா சொல்லி இல்லாட்டியா அந்த இதை போட்டுட்டு வந்த பின்னாலதி காட்டு. என்னது நண்டு நிக்கி, நாட்டுக்கோழி நண்டு நிக்கி. சரி நம்ம ஜோ சாப்பிடுதுன்னா சாப்பிடுது தொடரும் வீடியோ. இப்போ பார்த்தேன்டா மக்கா, நாங்கள் சமைச்சு நாங்கள் 4 பேரும் சாப்பிடுத்தோம். சாப்பிட்டா எங்களுக்கு நின்று வீடியோவில் உங்களோட கதைக்கு இல்லாமல் இருக்கு. ஏனண்டா சாப்பிட்ட ஓடியா கொஞ்சம் கதிரான் தேவைப்படுதான் இருக்கிறதுக்கு. சாண தம்பிக்கு டிலானிக்கு இந்த தம்பிக்கு எனக்கு தேவைப்பட்ட நான் நின்று காய்ப்போம் வாங்க மக்க வேண்டியல்ல இல்லையா.
தம்பியாக்கு கொஞ்சம் கதிரிலேருந்து வைக்க போதும் நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும் கூட சாப்பிட்டு தஞ்சோம் கறி எப்படிமா இருந்தீங்க நான் சொன்னேன் நெய்யலாம் பார்க்கலையா வயிறு தலை திணிக்கு வைக்கல நீங்க என்னென்ன உங்களுக்கு சொன்னா நாங்க அதை சரி காட்டுவோம் என்ன சாப்பாடண்டியோ இல்லை இப்போ என்னடா எங்களுக்கு இரவில் நாங்கள் பாடினோம் நாங்கள் இப்போ பாடையிலானம்மா ஓ கொஞ்சம் எங்களுக்கு இப்போ 2 கறி சோறு சமைக்கிறோண்டா சின்ன இல்லையாம்மான் எத்தனை மணி எடுத்த வேலை அது சரி இந்த இதை பார்த்து என்னடா தம்பிக்கு என்னடா சொல்லுங்க என்ன மருந்து ஓடலாம் வந்துட்டு நான் ஒரு சிக்கினால கொண்டு போட்டு பூச்சி நாளுக்கு பாருங்க நெருப்பு சுட்டு போடு நீ கை ஒங்குனா நீ அடுப்பு வேலைக்கெல்லாம் இது வர மாட்டான் அது எனக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு இப்போ நான் இப்படி இடிக்க போகிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு எப்படின்னு பாருங்க எனக்கு நெருப்பு சுட்டால அடுப்பு முட்டையிலாண்டு கவலையா இருக்கு அஞ்சு தேங்காய் தருவான் அமிதோக்கு இப்படி கையில வந்து தோண்டு யோசனையா இருக்கு எனக்கு கவலையா இருக்கு இல்லாட்டி எல்லாத்தையும் வெட்டி தருவானு இறைச்செல்லாம் மீண்டும் மக்கள் உங்களோட ஆதரவு ரதியமாக எப்போதும் இருக்கணும் அது இந்த மக்களுங்கிற மகனுக்கும் இருக்கணும் ஆதரவு அனிசன் இரவு சொன்னோன்னே இந்த அனிசன் பிளாக்கில் ஆதரவு அனிசனுக்கும் நீங்கள் தரணும் வண்டியால் எங்கட மானுக்கு தான் என்ன அது இது செய்யணும்னே எங்களையும் பார்க்கணும் நீங்கள் ஆதரவு தரணும் அதிகமாக எங்கட மானுக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும் எங்கட மானுக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்பாங்களுக்கு போடக்கூடிய இதெல்லாம் நல்ல சந்தேகமாக இருந்து நாங்கள் சிரிச்சு கழிச்சு போடுவோம் இல்லாட்டி கொஞ்சம் கவலையோட வீடியோலாம் வரும் சாப்பாடு இப்போ சொன்ன விலங்கு இல்லையா அதிகமாக கதையில் இருந்த நாங்கள் ஒலிம்பிக் இல்லாத அளவுக்கு சாப்பிடிக்கும் அவர் கொஞ்சம் ஜோரி சாப்பிடா சரி ஆளுக்கு என்ன இந்த பிரியாணி பண்ணக்குள்ள 2 சோளங்குள்ள சாப்பிட்டு முடிக்கலையடா அம்பி சாப்பிட மாட்டான் அதுக்கடையில நான் 3 சாப்பிட்டு போட்டு இருந்தது சாப்பாடெல்லாம் லிமிட்டோட இருக்கணும் அது சோளங்குலாம் நெட்டு கொஞ்சம் கொஞ்சம் உடம்புக்கு ஏனையோ கொஞ்சம் உடம்புக்கு சாப்பிடாதானே நான் நிறைய வேலை சாப்பிட்றல தம்பி தெரியும் தானே நான் சாப்பிட்றல களு ஒரு தீயனை நான் குடிப்பேன் ஒரு பிஸ்கெட்டை சாப்பிடுவேன் நான் உடம்பு நான் குறைக்கிறதுக்காக வேண்டியும் நானும் அப்படித்தான் நல்லா இதாரு ஓ நானும் அப்படிதான் நேற்று நாங்கள் உண்மையில சமைக்கலையா உண்மையிலே சமைக்கல நாங்கள் சோழன் ஜமரம் இது ஜமரம் திரும்ப காலையில் இடியப்பம் சாப்பிட்ட உண்மை அது ஓமா சொத்தடியப்பம் வாங்கிச்சு எங்களை தான் கட்டிட்டேன் அப்போ இன்றைக்கு உண்மையிலேயே உங்களுக்காக நாங்கள் இறைச்சி கறியும் முருங்கலை ஜோதியும் வச்சிருந்தோம் அது உண்மையிலேயே உங்களுக்காகத்தான் நல்ல திட்டம் மட்டக்கள முறையில் செஞ்சு காட்டினோம் அது பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றது ஷேர் பண்ணுங்கண்ணே முடிஞ்ச அளவு வீடியோ ஷேர் பண்ணுங்க இறைச்சி கறிகளுக்கு தேங்காய் பால் விடக்கூடாது விட்டாது கூட ஐயா சும்மா அந்த இதை சமைக்கும் நல்லா இருந்தீங்க தேங்காய் பால் புளியும் உப்பும் தம்பி இறைச்சி கறிக்கு புளியும் உப்பும் பிட்டா இருந்தா கறியல் நல்லா இருக்கும் உப்பு இல்லாட்டி உப்பு இல்லாத வண்டம் குப்பையில் ஓமா நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டில் நோட்டிஃபிகேஷனில் காணொலியா உங்கள் காணொலியா வந்து சேரும் பாய்.